ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட நடைபோட்டு வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலே காலடி எடுத்து வைக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களை குறித்து நாம் தியானிக்கலாம். இன்றைய மன்னா, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்னாகமம் 14:24. பாருங்க, அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப போய் பலவிதமான துர்ச்செய்தியெல்லாம் பரப்புகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப கோபமாக ஆயிடுது அவருக்கு. நான் யாரையும் அந்த தேசத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க பண்ண மாட்டேன். ஒருவரும் என் மகிமையும் நான் எகிப்திலே வனாந்தரத்திலே செய்த என் அடையாளங்களாலும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல், 22ஆம் வசனம், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆனால் என் தாசனாகிய காலேப் அவனுக்கு வேறே ஆவி இருக்குது. அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி, தூய ஆவி, தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறபடினால அவன் உத்தமமாய் என்னை வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை நான் சேர பண்ணுவேன். மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியும் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். பாருங்கள், காலேபை குறித்து ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 1:36 பார்த்தீங்கன்னா, அதுலேயும் அப்படி தான், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிடுறாரு. யோசுவா கூட அதில் பிரவேசிப்பாங்க அப்படின்னு 38ஆம் வசனத்தில், உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவாவும் அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து அப்படின்னு மோசைக்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான்னு யோசுவாவை குறித்தும் சொல்லப்படுது. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை குறித்து இப்படி தான் சொல்லப்படுது. இந்த பொல்லாத ஜனங்கள் ஒருவராகிலும் ஒருவரும் அதை அந்த தேசத்தை காண்பதில்லைன்னு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 14:14 பார்த்தீங்கன்னா, ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. யோசுவா தான் இதை சொல்கிறார். யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான்னு முந்தின வசனம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அந்த பரம கானானை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காலேபை போல நாம் உத்தமமாய் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளை பற்றி கொள்ளும் போது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஆண்டவர் காட்டின வழிகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதை பின்பற்றும் போது உத்தமமாய் நாம் நடக்கிறவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமாம். தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நாங்களும் உத்தமமாய் நடந்து காலேபை போல ஆண்டவரே கர்த்தாவே அந்த பரம ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த புதிய மாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில் 5 கேள்விகளுக்கு பதில். முதல் பதில், தெக்கப்பொலி நாட்டில், மார்க்கு 5:20. 2, பாவிகளுடைய, மார்க்கு 14:41. 3, அப்பா ஏலி, தாத்தா மாத்தாத், பூட்டன் லேவி, லூக்கா 3:23-24. 4, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? லூக்கா 6:9. 5, ரகசியம் மறைப்பொருள், லூக்கா 8:17. யார் அதை கண்டபோது ஆண்டவரே என்று சொல்லி யார் செய்தது போல
வானத்திலிருந்து எது இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். யார் அதை கண்டபோது ஆண்டவரே என்று அழைத்து, யார் செய்தது போல வானத்திலிருந்து எது இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள்.